தாவேக்கால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாரும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷம். தலைவர் விஜய் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பொதுவாக அவங்க மீட்டிங்கில் மிச்சம் யாரும் பேசுகிறதே இல்லையே, இவர் மட்டும் தானே பேசுகிறாரு. மிச்சப்படி ரொம்ப எல்லாரும் இல்லை இவர் பேசுவார். ஆதவ அர்ஜுனா பேசுவார். புசி ஆனந்தோட 5 நிமிஷம் பேசுவார். அவர் வந்து செயல் வீரருங்க. புசி ஆனந்த் வந்துங்க இந்த மக்கள் இயக்கம் இன்னைக்கு தாவேக்காலாம் அதுக்கு அடையாளமாக வந்து விஜய் இருக்கிறாரு. அடையாளமாக விஜய் இருக்கிறாரு. அதனுடைய முகமாக விஜய் இருக்கார். ஆனால் அதுக்கான உடலாக இருக்கிறது வந்து புசி ஆனந்த் தான். ரொம்ப சின்சியர் மேன், ரொம்ப டெடிக்கேட்டட் டு மிஸ்டர் விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி. அதில் வந்து என்ன பெருசாக என்ன இப்போ நாங்கள் திமுகவில் எல்லாரும் தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணாங்க? பேசி என்ன ஆச்சுங்க? 15 மந்திரி தோத்துட்டானே. அவங்களெல்லாம் விட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஏன் வைகோ 2.5 மணி நேரம் பேசுவார். சீமான் 3.5 மணி நேரம். அதாவது இந்த ரெக்கார்டே கின்னஸ் ரெக்கார்டே உடைப்பார். ஒன்றும் தேர மாட்டேன்றார. அப்போ பேச்சு மட்டுமே போதாது. மக்கள் உங்கள் பேச்சை பற்றி பார்த்து உங்கள் பேட்டிகளை பார்த்து மட்டும் ஜட்ஜி பண்ணுறதில்ல. வாட் யூ ஹவ் டெலிவர்டு, என்ன செஞ்சீங்க, என்ன செய்கிறீங்க மக்களுக்காக, உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது, அப்படி பார்த்து தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி பேசுகிற பேச்சுக்கு அது தமிழ்நாடு இல்லை, பார்லிமெண்ட்டே போய் ஜெயிச்சிருக்கணும். அதனால் பேச்சாற்றல் ஒன்றும் தேவையில்லைங்க. அவர் சிம்பிளாக தானே பேசுகிறாரு. ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் ரொம்ப நச்சுன்னு சொல்லுவார். மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு. அப்படியா சொல்லிட்டாரு. கோட்டு சூட்டு போடுறது ரொம்ப பெருமையாக அவர் தன்னை தான் உலகம் இயங்குதுன்னு நினைக்கிறாரு. அவர் கோட்டு சூட்டு போடட்டும், போயஸ்காரில் போய் குடியேறிட்டு என்ன வேணா பண்ணட்டும், அவர் என்னமோ சும்மா நசன்னு பேசுகிறாருன்ற இப்போ ஒரு விமர்சனம் காலையில். அப்படியா? எடப்பாடி பழனிசாமி வந்து காலாவதியான அரசியல் தலைவருங்க என்னை பொறுத்தவரை. அவர் பாஷையில் சொன்னார் விஜய் தீர்ந்து போன கட்சின்னாரு. இப்போ தீர்ந்து போச்சுன்னா என்ன? இப்போ மாவு தீர்ந்து போச்சுன்னா தோசை சுட முடியாது, வீட்டில் சொல்லுவாங்க தீர்ந்து போச்சுங்கன்னுவாங்க. சிமெண்ட்டு தீர்ந்து போச்சுன்னா ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. அப்புறம் பவுடர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்க, வெடி மருந்து அப்புறம் வெடிக்காது, தீர்ந்து போச்சுங்க, குண்டெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா. அது மாதிரி அதிமுகவை தீர்ந்து போன கட்சியாக மாற்றிட்டாருங்க எடப்பாடி. அவருக்கு ஒரே நோக்கம் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கணும். முடிஞ்சால் ஏதாவது அமித்ஷா யார் முதுகுலையாவது ஏறி அடுத்து இன்னொரு வாய்ப்பு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரலாம். அதெல்லாம் இனிமேல் முயற்சி பண்ணாங்கல்ல. அதான் அது முயற்சி திருவினையாகல. முயற்சி வந்து படுதோல்வியில் முடிஞ்சது.